அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காப்பியம் சார்ந்த வினா. அதுவுமே பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினா. நம்ம எப்போவுமே சாதாரணமாக நம்ம சிலப்பதிகாரம் காப்பியம் குறித்து எடுக்கப்பட்ட வினாக்களை விட புரிதலோடு எழுதக்கூடிய வினாக்கள் இது புதுமையாக இருக்கும். இந்த வினாக்கள் எல்லாமே நம்ம கேள்விப்படாத வினாக்கள், புதுமையான வினாக்கள், புதுமையான நோக்கத்தில் எடுக்கப்பட்ட வினாக்கள், தேர்வு நோக்கத்தில் இருக்கும். முதல் வினா, புலவர்களால் புலமை நுணுக்கம் தெரிந்த இலக்கியம் என பாராட்டப்படக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். புலவர்களால் புலமை நுணுக்கம் தெரிந்த இலக்கியம் என பாராட்டக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். ஆம்பலும் கமலமும் கண்ணீர் சிந்துவது முன் உணர்தல் எந்த வகை உத்தி அப்படின்னா ஆர்வநிலை உத்தி. ஆம்பலும் கமலமும் கண்ணீர் சிந்துவதை நம்ம முன் உணர்தல் உத்தி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பெயருன்னு நம்ம சொல்லலாம், ஆர்வநிலை உத்தி. மூன்றாவது வினா, அடைக்கல காதைக்கு அடுத்து கொலைக்கல காதை, நாடுகான் காதைக்கு அடுத்து காடுகான் காதை என வருவது எவ்வகை சுவை அப்படின்னா முரண் சுவை அப்படின்னு சொல்லலாம். அடைக்கல காதைக்கு அடுத்து கொலைக்கல காதை, நாடுகான் காதைக்கு அடுத்து காடுகான் காதை இதெல்லாம் வர்றது எவ்வகை சுவை அப்படின்னா முரண் சுவை. எதிரெதிர் நிலையில் அமைக்கப்பட்டிருக்கு. அடைக்கல காதையில் மாடலன் மறையோன் இளமை கால நிகழ்ச்சிகளை நினைவு கூறுவது என்னென்னா பின்னோக்கு உத்தி. அடைக்கல காதையில் மாடலன் கோவலன் இளமை கால நிகழ்ச்சிகளை நினைவு கூறுவது என்னென்னா பின்னோக்கு உத்தி. கோவலன் கொல்லப்பட போகிறான்றதால அவனுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய விதத்தில் அமையும். ஐந்தாவது வினா, இரட்டை காப்பியங்கள் என இணைத்து கூறுவது தவறானது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சோமசுந்தர பாரதியார். சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று இணைத்து கூறுவது தவறானது அப்படின்னு சொன்னவர் சோமசுந்தர பாரதியார். சிலப்பதிகாரத்தில் திருப்புமுனையாக அமைந்த காதை எதுனா காணல் வரி. சிலப்பதிகாரத்தில் திருப்புமுனையாக அமைந்த காதை காணல் வரி. ஏழாவது வினா, தத்துவ செழுமையின் சின்னம் என்று தத்துவ ஞானிகள் சிறப்பிடக்கூடிய நூல் எதுனா சிலப்பதிகாரம். தத்துவ செழுமையின் சின்னம் என்று தத்துவ ஞானிகளால் சிறப்பிக்கப்படக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். எட்டாவது வினா, இளங்கோவடிகளை நூல் எழுத தூண்டியது எது அப்படின்னா குறவர்கள் கண்ட நிகழ்ச்சி. அந்த காட்டு வளம் பார்க்க போகும்போது அங்கிருந்த குறவர்கள் சொன்ன நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு தான் இளங்கோவடிகள் நூல் எழுதியிருக்கிறார். அதை தான் இளங்கோவடிகளை நூல் எழுதிய தூண்டியது குறவர்கள் கண்ட நிகழ்ச்சி. ஒன்பதாவது வினா, மதுரை எரியூட்டப்பட்ட பின் களவேள்வியால் விழா நடத்தி சாந்தி செய்வித்த பாண்டிய மன்னன் வெற்றிவேற் செழியன். மதுரை எரியூட்டப்பட்ட பின் களவேள்வியால் விழா நடத்தி சாந்தி செய்வித்தவன் யார்னா பாண்டிய மன்னன் வெற்றிவேல் செழியன். பொற்கொள்ளர்களை எல்லாம் அழித்து சாந்தி செய்வித்திருப்பான். பத்தாவது வினா, கொங்கு பகுதியில் நங்கைக்கு விழா நடத்தியவர் யாருன்னா கொங்கிலம் கோசர். கொங்கு பகுதியில் நங்கைக்கு விழா நடத்தியவங்க யாருன்னா கொங்கிலம் கோசர். இலங்கையில் பீடிகை கோட்டத்தை நிறுவியவர் யாருன்னா கயவாகு. 11வது வினா, இலங்கையில் பீடிகை கோட்டத்தை நிறுவியவர் கயவாகு. 12வது வினா, எத்திரத்தானும் வரம் தரும் இவள் ஒரு பத்தினி கடவுள் ஆகும் என்றவன் யார்னா சோழன் பெரும் கிள்ளி. எத்திரத்தானும் வரம் தரும் இவள் ஒரு பத்தினி கடவுள் ஆகும் அப்படின்னு சொன்னவர் சோழன் பெரும் கிள்ளி. 13வது வினா, 17 அறியா பழங்குடியினர் நிறைந்த ஊர் எதுனா புகார் நகரம். 17 அறியா பழங்குடியினர் நிறைந்த ஊர் புகார் நகரம். மாதர் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் யார் அப்படின்னா கண்ணகி. 14வது வினா என்னன்னா, மாதர் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் யாருன்னா கண்ணகி. 15வது வினா, இருநிதிக்கிழவன் என்ற அடிகளால் குறிக்கப்படுபவர் யாருன்னா மாசாத்துவன். இருநிதிக்கிழவன் என்ற அடிகளால் குறிப்பிடப்படுபவர் மாசாத்துவன், கோவலனுடைய அப்பா. இருநிதிகள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா சங்கநிதி, பதுமநிதி. இருநிதிகள் என்னென்னா சங்கநிதி, பதுமநிதி. 17வது வினா, வானூர் மதியம் சகடு அணையை தொடரில் சகடு என்பது ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்குது. வானூர் மதியம் சகடு அணைய இந்த தொடரில் சகடு என்பது ரோகிணி நட்சத்திரம். கோவலன் கண்ணகி திருமணம் செய்த செய்தியை புகார் நகரமெங்கும் எவ்வாறு அறிவித்தனர் அப்படின்னா யானையினுடைய பிடரியில் மகளிரை உட்கார வைத்து கொண்டு மகளிர் தான் முரசு அறிவித்து இந்த செய்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. கோவலன் கண்ணகி திருமண செய்தியை புகார் நகரமெங்கும் எவ்வாறு அறிவித்தனர், யானையின் பிடியில் மகளிரை இருக்க வைத்து இந்த செய்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. கோவலன் கண்ணகி இருவரின் திருமணமும் எவ்வேளையில் நடைபெற்றதுன்னா திங்கள் ரோகிணி சேரக்கூடிய நேரத்தில். கோவலன் கண்ணகி இருவரின் திருமணம் எவ்வேளையில் நடைபெற்றது, திங்களும் ரோகிணியும் சேரக்கூடிய நேரத்தில் நடைபெற்றிருக்கு.
கோவலன் கண்ணகி திருமண சடங்குகள் எவ்வாறு நடைபெற்றன அப்படின்னா, மாமுது பெண்டீர் மறைவழி காட்ட நடைபெற்றது. கோவலன் கண்ணகியுடைய திருமணம் மாமுது பார்ப்பன் மறைவழி காட்ட அவங்களுடைய திருமணம் நடைபெற்றிருக்கு. 21வது வினா, நிறைநிலை மாடத்து அரமியர் ஏரி. இதில் அரமியம் என்பது நிலாமுற்றம். நிறைநிலை மாடத்து அரமியம் ஏரி, இதில் அரமியம் என்ற சொல் எதை குறிக்குது? நிலாமுற்றம். கோவலன் கண்ணகி கூடியிருந்த காட்சி எதை போன்றது அப்படின்னா, கதிர் ஒருங்கு கூடியிருக்கிறது மாதிரி இருந்துச்சான். கோவலனும் கண்ணகியும் சேர்ந்திருக்கக்கூடிய காட்சி கதிர்கள் ஒருங்கு கூடியிருப்பது போல பிரகாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 23வது வினா, தெய்வ மால்வரை என அழைக்கப்படக்கூடிய மலை எதுனா பொதிய மலை. தெய்வ மால்வரை என அழைக்கப்படக்கூடிய மலை பொதிய மலை. மாதவி தேர்ச்சி பெற்ற முக்கலைகள், 3 கலைகள் என்னென்னா ஆடல், பாடல், அழகு. இந்த 3லையும் தேர்ச்சி பெற்றவளாக இருந்தாள். மாதவி தேர்ச்சி பெற்ற முக்கலைகள் ஆடல், பாடல், அழகு. உளவா கட்டுரை பல பாராட்டி பேசியவன் யார்னா கோவலன். கண்ணகியை பாராட்டி பலவற்றையும் பேசியவன் கோவலன். உளவா கட்டுரை பல பாராட்டி பேசியவன் கோவலன். ஊர்வசி மாதவியாக பிறக்க காரணம் ஏன்னா அகத்திய முனிவருடைய சாபத்தால் தான் ஊர்வசி மாதவியாக பிறந்திருக்கிறாங்க. அபிநயங்களின் வகைகள் 4 என்னென்னா பிண்டி, பிணையல், எழிற்கை, தொழிற்கை. அபிநயங்களுடைய வகை என்னென்னா பிண்டி, பிணையல், எழிற்கை, தொழிற்கை. 28வது வினா, ஒற்றை கையால் காட்டும் அபிநயங்கள் 33. ஒற்றை கையால் காட்டக்கூடிய அபிநய வகைகள் தான் பிண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது 33. இரட்டை கையால் காட்டக்கூடிய அபிநயங்கள் 15. இரட்டை கையால் காட்டக்கூடிய அபிநய குறிகள் 15. ஒற்றை கையால் காட்டும் அபிநயத்தினுடைய பெயர் தான் பிண்டி. ஒற்றை கையால் அபிநயம் காட்டின அதுக்கு பெயர் பிண்டி. இரட்டை கைகளால் காட்டும் அபிநயத்துக்கு பெயர் பிணையல். இரட்டை கைகளால் காட்டும் அபிநயத்தின் பெயர் பிணையல். வரிக்கூத்து எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். வரிக்கூத்து 8 வகைப்படும். தன்னுமை என்பது என்னன்னா ஒத்துவாத்தியம். தன்னுமை என்பது என்னன்னா ஒத்துவாத்தியம். 34வது வினா, அரங்கேற்று காதையில் குறிப்பிடப்படும் யாழ் வகைகள் 4. அரங்கேற்று காதையில் குறிக்கக்கூடிய யாழ் வகைகள் 4. 35வது வினா, பேரியாழ் எத்தனை நரம்புகள்னா 21 நரம்புகள். மகரையாழ் 17 நரம்புகள். சகோடையாழ் 11 நரம்புகள். செங்கோட்டியாழ் 7 நரம்புகளை கொண்டது. பேரியாழ் 21, மகரையாழ் 17, சகோடையாழ் 11, செங்கோட்டியாழ் 7. குழலின் வாய் வைத்து ஊதும் துளைப்பகுதியின் பெயர் என்னன்னா முத்திரை. குழலின் வாய் வைத்து ஊதக்கூடிய துளைக்கு பெயர் முத்திரை. ஐம்பெரும் குழுவினர்கள் யார் யார் அப்படின்னா அமைச்சர், புரோகிதர், சேனாதிபதியர், தூதுவர், சாரணர். ஐம்பெரும் குழுவினர் அமைச்சர், புரோகிதர், சேனாதிபதியர், தூதுவர், சாரணர். கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் பூட்டப்பட்டு இருப்பது என்னென்னா சாம்புநதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை தூய்மையான பொன். கணுக்களுக்கு இடையில், அதாவது மூங்கிலுடைய கணுப்பகுதி தெரியாமல் இருக்கிறதுக்காக அதை சுற்றி பூட்டப்பட்ட தங்கத்துக்கு பெயர் என்னென்னா சாம்புநதம் என்ற பொன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்கொற்ற கொடையின் காம்பினை யாராக வழிபாடு செய்தனர் அப்படின்னா இந்திரனுடைய மகன் சயந்தனாக. வெண்கொற்ற கொடையினுடைய காம்பை எவ்வாறு வழிபட்டனர்னா இந்திரன் மகன் சயந்தனாக வழிபட்டிருக்காங்க. 1008 கழஞ்சி பொன்னை முறையாக பெற்றவள் யாருன்னா மாதவி. 1008 கழஞ்சி பொன்னை முறையாக பெற்றவள் மாதவி. மாதவியின் ஆடலுக்கு மன்னன் அளித்த சிறப்புகள் பச்சை மாலை, தலைக்கோழி பட்டம், 1008 கழஞ்சி பொண்ணு. மாதவியினுடைய ஆடலுக்கு மன்னன் அளித்த பரிசுகள் என்னென்னா பச்சை மாலை அணிச்சிருக்கிறாரு, தலைக்கோழி அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்குறாங்க, 1008 கழஞ்சி பொன்னையும் கொடுத்துருக்குறாங்க. பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் அழகாக பின்னி காட்டும் தொழில் வல்லுநர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா காருகர்னு பேர். பட்டினும் பருத்தி நூலினும் செய்யக்கூடிய ஆடை வகைகளை செய்கிறவங்களுக்கு என்ன பேர்னா காருகர். 43வது வினா, புகார் நகரில் களவாடுவோருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை என்னன்னா வெள்ளிடை மன்றத்தை சுற்றி வரக்கூடிய தண்டனை. புகாரில் களவாடுவோருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை வெள்ளிடை மன்றத்தை சுற்றி வருதல். 44வது வினா, கூணரும் குருளரும் ஊமையரும் செவிடரும் தொழுநோயாளியரும் மூழ்கிய அளவில் குணப்படுத்தும் மன்றம் பேர் என்னன்னா இளைஞ்சி மன்றம். கூணரும் குருளரும் ஊமையரும் செவிடரும் தொழில்நோயாளியரும் மூழ்கிய அளவில் குணப்படுத்தும் மன்றம் இளைஞ்சி மன்றம். துன்ப கண்ணீர் சொரிந்து பாவை ஒன்று நின்ற மன்றம் பாவை மன்றம். துன்ப கண்ணீரை சொரிந்து
பாவை நின்ற மன்றத்துக்கு பேர் பாவை மன்றம். தீயோரை அரைந்து கொன்று உண்ணும் பூதத்துக்கு பேர் என்னன்னா சதுக்க பூதம். தீயோரை அரைந்து கொன்று உண்ணும் பூதத்துக்கு பெயர் சதுக்க பூதம். 37வது வினா, பொய்கரியாளர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா பொய் சாட்சி சொல்பவர். பொய்கரியாளர் யாருன்னா பொய் சாட்சி சொல்கிறவங்க. 1008 தலைகளை உடையவன் யாருன்னா ஆதிசேடன். 1008 தலைகளை உடையவன் ஆதிசேடன். 49வது வினா, வாழ்வளை மேனி வலியோன் கோவில். இதில் வலியோன் கோவில் என அழைக்கப்படுவது பலதேவன். வாழ்வளை மேனி வலியோன் கோவில். இதில் வலியோன் என்பவன் யாருன்னா பலதேவன். கண்ணுலர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா கூத்தர்கள். கண்ணுலர்கள் என அழைக்கப்படுபவர் கூத்தர்கள். அப்போ இந்த பகுதியில் சிலப்பதிகாரம் தொடர்பான நமக்கு தெரிந்திராத வினாக்கள் பற்றி பார்த்தோம். இது பெரும்பான்மையும் இந்த வினாக்கள் முக்கியமான புதுமையான வினாக்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வினாக்கள் பிடிச்சிருந்தா அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.